In today's session, we shall look into Poisson equation. Poisson equation formula del square A equal to function of x comma y. இதுவே del square u equal to 0 வந்திருந்ததுன்னா அது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைடில் நான் ஜீரோ வேல்யூ வந்திருந்ததுன்னா அது வந்து பாய்சான் ஈக்குவேஷன். பாய்சான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ui minus 1 j plus ui plus 1 j plus u of I j minus 1 plus u of I j plus 1 minus 4 uij equal h square f of ih j h. இது வந்து ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலாவுடைய நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் h ஸ்கொயர் f of ih மைனஸ் hj என்ற வேல்யூ மட்டும் வரும். இப்போ ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா மிடில் இருக்கக்கூடிய டேர்ம் வந்து ij, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் I of j minus 1 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் I of j plus 1. இந்த I of j jனுடைய மேலே I plus 1 j இருக்கும். இதுக்கு பர்பெண்டிகுலராக கீழே I minus 1 j இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் நம்பர் 1. சால்வ் del square u equal minus 10 x square plus y square plus 10 over the square mesh with the sides x equal to 0, y equal to 0, x equal to 3 and y equal to 3. இந்த கண்டிஷன் நம்மளுடைய ஸ்கொயர் வந்து எந்த ரீஜியனில் இருக்குன்றது சொல்லியிருக்கு. எதனால் பவுண்டடாக இருக்குன்னா x equal to 0. x equal to 0னா y axis, y equal to 0னா x axis, x equal to 3 then y equal to 3. இதுக்கு நடுவில் தான் இந்த ஸ்கொயர் வந்து வரணும். வித் u equal to 0 on the boundary which means இந்த ஃபுல் லென்த்தில் டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ வந்து 0. இது மாதிரி இந்த ஃபுல் லென்த்தில் டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ வந்து 0. இந்த ஃபுல் லென்த்தில் டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ 0. இங்கே வந்து டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ 0 அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே வந்து டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ வந்து 0. கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் இதான் சொல்லுது. With u equal to 0 on the boundary and mesh length 1 unit. இந்த 1 யூனிட் வச்சது இப்போ 0 to 3 இது ரேஞ்ச் வந்து x equal to 0 இருக்கும், x equal to 3. இப்போ எத்தனை ஸ்டெப் சைஸில் 3 ரீச் பண்ணோம்னா ஸ்டெப் சைஸ் 1 1 2 3. அதே மாதிரி இந்த ஸ்கொயர்னுடைய லென்த் வந்து 1 2 அடுத்தது 3. இந்த மெஷ் லென்த் வந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கணும். இப்போ ஸ்கொயரை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இது வந்து லாஸ்ட் வேல்யூ x equal to 3, இது y equal to 3, இது y equal to 0, இது x equal to 0. All the boundary values are 0 by the given condition. அடுத்து இந்த ஸ்கொயர் வந்து 1 யூனிட் லென்த்தில் இருக்குன்னு அவங்களே கொடுத்தாங்க. அதில் 1 யூனிட் லென்த்தில் இருக்க மாதிரி பிரிச்சிருக்கிறோம். இப்போ எது தெரியாதுன்னா இந்த இன்டீரியர் பாயிண்ட் வேல்யூ வந்து தெரியாது. இதனுடைய டெம்பரேச்சர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ u1 பொசிஷன் வந்து என்ன? எக்ஸ்னுடைய வேல்யூ 1, ஒய்னுடைய வேல்யூ 2. இது என்ன? y equal to 1, y equal to 2. இப்போ x, yங்கிற பாயிண்ட் எழுதும்போது இந்த இடத்துல 1, 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி u2 பொசிஷன் எக்ஸ்னுடைய வேல்யூ 2, ஒய்னுடைய வேல்யூ 2, 2, 2. u3 பொசிஷன் எக்ஸ்னுடைய வேல்யூ 1, ஒய்னுடைய வேல்யூ 1, 1. u4 பொசிஷன் எக்ஸ்னுடைய வேல்யூ 2, ஒய்னுடைய வேல்யூ 1. இப்போ இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ 2ன்றது தான் வந்து நம்மளுடைய ஐ வேல்யூ, ஒய்னுடைய வேல்யூ 1ன்றது தான் வந்து ஜே வேல்யூ. எக்ஸ் டைரெக்ஷனில் ஐயையும் ஒய் டைரெக்ஷனில் ஜேயும் எடுத்துக்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றணும்? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் minus 10 x square plus y square plus 10. இது வந்து given ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கணும். அடுத்தது மெஷ் லென்த் வந்து 1 யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச்னுடைய வேல்யூ வந்து 1. எஃப் ஆஃப் ஐஹெச் ஜே இன்ட்டு ஹெச். ஹெச்னுடைய வேல்யூ 1ன்னு வரும்போது ஐ ஜேன்னு மாறுமா? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஐயும் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஜேன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா -10 ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர் ப்ளஸ் 10ன்னு சேஞ்ச் ஆகும்.
இது கிவன் ஃபார்முலா. ஹெச்னுடைய வேல்யூ 1. இப்போ ஹெச் இருக்க வேண்டிய இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 ஸ்கொயர்னு மாறும். I ஸ்டார் 1 இங்கே மல்டிஃபிகேஷனை குறிக்குது இந்த ஸ்டார் இன்ட்டு ஜே ஸ்டார் 1. I இன்ட்டு ஜேன்றது I ஸ்டார் 1, ஹெச்னுடைய வேல்யூ 1. I இன்ட்டு ஜே, ஹெச்னுடைய வேல்யூ 1, ஜே ஸ்டார் 1. இந்த வேல்யூ தெரியும். இதை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஐ கமா ஜே. எஃப் ஆஃப் ஐ கமா ஜேனுடைய வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் என்ன கண்டுபிடிச்சி -10 I ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர் ப்ளஸ் 10. இப்போ இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா இப்போ எப்படி மாறியிருக்கு. இதில் என்னென்ன வந்து கண்டுபிடிக்கணும்? u1 கண்டுபிடிக்கணும், u2, u3, u4, தென் u1, u2, u3, u5 கிடையாது, u4 4 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ளைங் த ஃபார்முலா 1 at u1, ஐனுடைய வேல்யூ 1, ஜேனுடைய வேல்யூ 2. u1ங்கிறது இந்த பொசிஷன், ஐனுடைய வேல்யூ 1, ஜேனுடைய வேல்யூ 2. ஜேனுடைய வேல்யூ வந்து 2. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான். இப்போ u1ல் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து எழுதுகிறேன். இந்த கார்னரில் இருக்கிறது u3. இந்த கார்னரில் வேல்யூ வந்து 0, ஏன்னா பவுண்டரி வேல்யூஸ் எல்லாமே 0. இப்போ 0 + 0. இந்த சைடு இருக்கிறது வந்து u2. மிடில் இருக்கக்கூடிய இந்த u1 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும், -4u1. நீங்கள் லிப்மான் சிட்ரேஷன் ப்ராசஸ்னுடைய பார்ட் 2 வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். மற்ற வேல்யூஸ் எல்லாமே இப்போ 0 + 0, u2 + u3 அதை இங்கே எழுதணும். தென் -10. இப்போ ஐனுடைய வேல்யூ வந்து என்ன? 1, ஜேனுடைய வேல்யூ 2. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4, 4 + 1 5, 5 10 கூட ஆட் பண்ணும்போது 15. -10 × 15 ஆன்சர் வந்து -150. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? u2 + u3 - 4u1 மைனஸ் ஆஃப் 150. இது வந்து ஈக்குவேஷன் 2. அப்ளைங் த ஃபார்முலா அட் u2க்கு அப்ளை பண்ணுறதுல ஜேனுடைய வேல்யூ 2, ஐனுடைய வேல்யூ 2. இப்போ -10 I ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர் ப்ளஸ் 10 வருமா? -10 I ஸ்கொயர்னுடைய வேல்யூ, ஐனுடைய வேல்யூ 2, 2 ஸ்கொயர்னா 4, ஜே ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 10. இப்போ -10 × 18 -180 வந்து கிடைக்கும். இப்போ u2 பொசிஷன், u2வை 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணி இந்த போர்ஷன் வரும். இப்போ இந்த 4 வேல்யூ எப்படி எழுதுவீங்க? அப்ளைங் த சிம்பிள். இப்போ இந்த கார்னரில் பவுண்டரி கண்டிஷன் 0, பிகாஸ் ஆல் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆர் 0. அப்போ இந்த இடமும் 0. இங்கே இருக்கிறது u4, அடுத்தது u1. இப்போ u1, u4, u1 + u4 -4u2. சென்ட்ரலில் இருக்கக்கூடியது 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் 5 ஃபார்முலா -4u2. இந்த சைட் -10 × 18 -180ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். தென் அட் த பாயிண்ட் u3, ஐனுடைய வேல்யூ 1, ஜேனுடைய வேல்யூ 1. சேம் ஆர்குமெண்ட். இதில் எக்ஸ்னுடைய வேல்யூ 1 கிடையாது, இது வந்து அதனுடைய பொசிஷன். இந்த பவுண்டரி வேல்யூஸ் ஃபுல்லாகவே வந்து 0, u = 0, இந்த இடம் u = 0. இந்த ஃபுல் பவுண்டரி வேல்யூஸ் எல்லாமே வந்து 0, விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 0. பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 0. அதனால் இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ வந்து 0. இந்த இடத்துல இருக்கிறது u4, இது வந்து u1. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய வேல்யூ 4ஆல் -4u3. இந்த ஆன்சர் வந்து எப்படி வந்திருக்கு? -10. ஃபார்முலா வந்து I ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர், இது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், +10. -10 I ஸ்கொயர் பண்ணும்பொழுது 1, ஜே ஸ்கொயர் பண்ணால் 1 + 10 12 வரும். -10 × 12 வந்து -120. u1 + u4 -4u3 = -120. ஃபைனலாக u4 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும், -4u4. இப்போ பவுண்டரி கண்டிஷன் இது 0, இது 0, இது வந்து u2, இது வந்து u3, u3 -10 × 15. 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 1 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 1, -10 I ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர் ப்ளஸ் 10. அப்போ 15 -150. சிம்பிளிஃபை பண்ணும்போது u2 + u3 -4u4. இப்போ 4 ஈக்குவேஷன் இருக்குது.
இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன செய்யணும், 4 ஈக்குவேஷனை 3 ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணணும். 4 வேரியபிளாக இருக்கிறத u2 u3 u4 4 அன்னோன்ஸாக இருக்கிறத 3 அன்னோனாக மாற்றணும். u1 u2 u3 அப்படின்னா u4 எங்கே வருதோ அந்த இடத்துல u2 u3னுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 4u4 ஈக்குவல் டு u2 ப்ளஸ் u3 150 இந்த வேல்யூ ஞாபகத்தில் இருக்கும். இப்போ 4u4னுடைய வேல்யூ u2 ப்ளஸ் u3. u4 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் u2 u3யில் இருக்குது. இப்போ u4 எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வெறும் 3 அன்னோன்ஸில் மட்டும் ஈக்குவேஷன் கிடைக்கும். u1 u2 u3யில் கிடைக்கும். எதை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் u4 வந்திருக்கு. u1 ப்ளஸ் u4 மைனஸ் 4u2 மைனஸ் 180. 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது 4u1 ப்ளஸ் 4u4 மைனஸ் 16u2 180 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும் மைனஸ் 720. 4u4 எதன் மூலமாக ரீப்ளேஸ், u2 ப்ளஸ் u3னுடைய வேல்யூ வந்து 4u4. we found that u2 ப்ளஸ் u3னுடைய வேல்யூ வந்து 150. இந்த வேல்யூவை இந்த வேல்யூ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். மைனஸ் 16u2 மைனஸ் 720. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4u1 மைனஸ் 15u2, ஏன்னா இங்கே ப்ளஸ் u2 இருக்குது, மைனஸ் 16u2 மைனஸ் 15u2 ப்ளஸ் u3 ஈக்குவல் டு மைனஸ் 870. சிமிலர்லி அடுத்து u1 ப்ளஸ் u4 மைனஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணுறேன். 4u1 ப்ளஸ் 4u4 மைனஸ் 16u3 மைனஸ் 480. ஏன்னா 120 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 480 வந்து கிடைக்கும். இப்போ 4u4 u2 ப்ளஸ் u3 ப்ளஸ் 150ஆல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 4u1 ப்ளஸ் u2 மைனஸ் 15u3 மைனஸ் 16u3லேருந்து ப்ளஸ் u3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 15u3 ஈக்குவல் மைனஸ் 630 வந்து கிடைக்கும். இப்போ அரேஞ்ச் த ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் u1 u2 u3ல தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது u4 எலிமினேட் பண்ணி கிடைச்சிருக்கூடிய ஈக்குவேஷன் 4u1 minus 15u2 plus u3 equal to minus 870 plus 4u1 plus u2 minus 15u3 equal to minus 630. இதை இப்போ கால்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். 3 ஆன்சர் கிடைக்குதான்றது செக் பண்ணிடுவோம். u1 உடைய மதிப்பு 75, u2 உடைய மதிப்பு 82.5 அண்ட் u3 உடைய வேல்யூ வந்து 67.5. நீங்கள் மொபைலில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த கால்குலேட்டர் வந்து கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் உங்கள் கேஷியா கால்குலேட்டரில் 3 ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுன்றது நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். சால்விங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 unknowns. ஈக்குவேஷன் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறேன். மைனஸ் 4u1 மைனஸ் 4 plus u2 plus u3 equal minus 150. Then second equation 4u1 minus 15 u plus u3 equal minus 870. Then 4u1 4 u2 nuடைய value 1 minus 15u3 minus 630. இப்போ x னுடைய மதிப்பு 75, y னுடைய மதிப்பு 82.5, அது u2 னுடைய வேல்யூ. தென் u3 zன்றது u3 67.5. இப்போ u2 u3 னுடைய மதிப்பை u4 னுடைய ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக u4 னுடைய வேல்யூ அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது u4 னுடைய மதிப்பு வந்து கிடைச்சிடும். we finally get u1 உடைய வேல்யூ, u2 உடைய வேல்யூ, u3 உடைய வேல்யூ, u4 4u4 equal to u2 plus u3, u2 plus u3 உடைய வேல்யூ எழுதுகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 300 கிடைக்கும். 300 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா u4 உடைய வேல்யூ வந்து 75. இப்போ 4 அன்னோன்ஸுடைய மதிப்பு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இது பாய்சான் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாடல் ப்ராப்ளம். 4 அன்னோன்ஸ் கொடுத்து கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதே செகண்ட் டைப் மாடல் ப்ராப்ளம் இருக்குது.
Solve del square u equal 8x square y square over the square mesh given u equal to 0. போன ப்ராப்ளம் மாதிரியே பவுண்டரி வேல்யூஸ் எல்லாமே வந்து 0 on the 4 boundaries, dividing the square into 16 subsquares. போன டைம் ஸ்கொயர்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ண மொத்தம் 9 u1 u2 u3 u4 4 அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இதில் 16 சப்ஸ்கொயர்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது 9 அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப் லென்த் 1 யூனிட். சரி, இப்போ போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அதில் கண்டிஷன் வந்து கொடுத்துருங்க. எக்ஸ்னுடைய வேல்யூ 0 இந்த ஸ்டார்ட் ஆகிட்டு எக்ஸ்னுடைய வேல்யூ 3ல் கம்ப்ளீட் ஆகும். ஒயனுடைய வேல்யூ 0வில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒயனுடைய வேல்யூ 2ல் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதில் அது மாதிரி எதுவுமே மென்ஷன் கிடையாது. ஆக மொத்தத்தில் 16 சப்ஸ்கொயர்ஸை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த ப்ராப்ளத்தை சிம்பிள் ஆக்கிறதுக்கு 16 சப்ஸ்கொயர்ஸ்னு வரும்போது எந்த இடத்துல எக்ஸ்னுடைய ரேஞ்ச் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. இப்போ நான் என்னுடைய ஸ்கொயரை சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து சென்டர் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த ஸ்கொயருடைய சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜினில் இருக்கும். இது ஒய் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2. 1 லென்த் இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறேன். இந்த ப்ராப்ளம் வந்தோன்னா நீங்கள் இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் வந்து நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ இந்த இடத்துல 16 ஸ்கொயர்ஸ் வந்து கிடச்சிரும். புரியுதுங்களா? சென்டரில் 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது ஒய் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2. இந்த சைடில் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு -2. இது வந்து ஒய் ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு -2. ஒயினுடைய லென்த்து 4, எக்ஸ்னுடைய லென்த்து 4. நீங்கள் இது மாதிரி சென்டரில் வச்சு இந்த ஸ்கொயரை பிரிக்கும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக மாறிடும். அதை பார்க்கலாம். இது u ஈக்குவல் டு 0. பவுண்டரி கண்டிஷன் ஃபுல்லாகவே 0ன்னு சொல்லியிருக்காங்க. a ஈக்குவல் 0. இதில் இந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த வேல்யூ எல்லாமே 0 கொடுத்துருக்குற கண்டிஷன் பிரகாரம். ஓவர் த ஸ்கொயர் மீன்ஸ் u ஈக்குவல் டு 0 ஆன் த 4 பவுண்ட்ரிஸ். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக 0. இப்போ எதை மட்டும் கண்டுபிடிக்கணும்? இந்த 9 அன்னோன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ போன மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதில் 9 அன்னோன் ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதை சால்வ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் அதில் 16 ஸ்கொயர் பிரிக்க சொல்லியிருக்காங்க, ஆஃப் லென்த் 1 யூனிட்டில் பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அகைன் ஐ ரிப்பீட்டிங், 0 சென்டர் பாயிண்ட்டை வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த இடம் எக்ஸ் ஈக்குவல் டு -1, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -2. இது y ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -1, y ஈக்குவல் டு -2. இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, பவுண்ட்ரி கண்டிஷன் ஃபுல்லாகவே வந்து 0. லிப்மான் சிட்ரேஷன் ப்ராசஸில் நீங்கள் பார்ட் 2 வீடியோவை பார்த்துருக்கீங்க. இப்போ நான் அந்த பேப்பரை y ஆக்சிஸ் சென்டராக இருக்குது, பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். அதாவது இந்த எண்ட் வந்து இப்படி மடிக்கிறேன். இப்போ என்ன ஆகுனா, ஜீரோஸ் வந்து ஜீரோஸ் மேலே ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே இருக்கக்கூடிய 0 இங்கே இருக்கக்கூடிய 0 மேலே பொருந்தும், இங்கே இருக்கக்கூடிய 0 இந்த 0 மேலே பொருந்தும், இந்த 0 இந்த 0 வேல்யூ, இந்த 0 இந்த 0 வேல்யூ, 0 வேல்யூஸ் எல்லாமே வந்து பொருந்த ஆரம்பிக்கும். அப்போ அது மாதிரி ஃபோல்ட் பண்ணும் பொழுது u1 வந்து u3 மேலே ஃபிக்ஸ் ஆகும், u9 வந்து u7. நடுவில் y ஆக்சிஸை ஃபோல்டிங் ஆலாம் y ஆக்சிஸை பொறுத்து இது ரெண்டு அப்படி மடிச்சிங்கன்னா y1 y3 மேலே பொருந்தும், y9 y7 மேலே வந்து பொருந்த ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அடுத்தது இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இப்படி பேப்பரை வந்து மடிக்கிறேன். ஒன்று இப்படி மடித்தோம் இந்த டைரெக்ஷனில், இப்போ பேப்பர் இப்படி மடிக்கிறோம். அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 0 இது மேலே பொருந்தும், இந்த 0 இது மேலே பொருந்தும். ஏன்னா பவுண்ட்ரி கண்டிஷன் ஃபுல்லாகவே 0. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான், இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான், ரெண்டு வேல்யூனா இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இதை கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. ஏன்னா பவுண்ட்ரி வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த சைடும் வந்து 0, இந்த சைடு வந்து 0. u1 வந்து u7க்கு ஈக்குவல் ஆகும், u8 வந்து u2க்கு ஈக்குவல் ஆகும், u9 வந்து u3க்கு வந்து ஈக்குவல் ஆகும். இதில் u3 u9 மட்டும் எழுதியிருக்கேன், u2 u8 வந்து ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ ரெண்டு டைரெக்ஷனில் பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த டைரெக்ஷனில் ஒன்று, இந்த டைரெக்ஷனில் ஒன்று.
இப்போ டயகோனல் இருக்குது இல்லையா, நீங்கள் கப்பல் செய்யும்போது டயகோனலாகவும் இப்படியும் வந்து மடிக்கலாம் பேப்பரை. இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கனால இங்கே இருக்கக்கூடிய பவுண்ட்ரி வேல்யூஸ் இங்கே வந்து கரெக்டாக பொருந்த ஆரம்பிக்கும். பவுண்ட்ரி வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது இந்த சைடு வந்து பேப்பரை ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். we get u1 u3 u7 u9 equal இந்த டயகோனலை பார்த்து ஃபோல்ட் பண்ணும்போது u2 வந்து u4க்கு ஈக்குவலாக இருக்கும், u6 வந்து u8க்கு ஈக்குவலாக இருக்கும், u3 வந்து u7 மேலே வந்து பொருந்தும். u2 u4 மேலேயும் u3 u7 மேலேயும் u6 u8 மேலேயும் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஃபோல்டிங் அலாங் திஸ் ஃபஸ்ட் டயகோனல் we get u2னுடைய வேல்யூ u4க்கு ஈக்குவல், u6னுடைய வேல்யூ u8க்கு ஈக்குவல், அதே மாதிரி u3யும் u7க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், u3 ஈக்குவல் u7. அடுத்தது இந்த டயகோனலை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது u2 வந்து u6க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், u2 வந்து u4க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், u8 u4 மேலே வந்து பொருந்தும், u6 u2 மேலே வந்து பொருந்தும். நீங்கள் பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ண அதே மாதிரி u9 வந்து u1 மேலே வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். they get u2 u4 u6 u8 ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா u1 u3 u7 u9 வந்து ஈக்குவல், u2 u4 u6 u8 வந்து ஈக்குவல். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து u5. அப்போ எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், u1 u2 u5. இப்போ 9 அன்னோனில் இருந்தது, எத்தனை வேரியபிளாக குறைஞ்சிருக்கு, 3 அன்னோனாக வந்து குறைஞ்சிருக்கு. 8 வேரியபிள்ஸ் ரெடியூட்டட் டு 2 வேரியபிள்ஸ் u1 u2 அந்த மாதிரி இருக்குது. இந்த 8 வேரியபிள்ஸில் u1 கண்டுபிடிச்ச போதும் u2 கண்டுபிடிச்ச போதும் அடுத்து இருக்கக்கூடிய ஆள் வந்து u5 மட்டும்தான் நடுவில் பேலன்ஸ் இருக்குது, u1 u2 u5. இப்போ u1க்கு வந்து ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா, u2 u5 இதுக்கும் ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா u1 u2 u5னுடைய மதிப்பு கிடைக்கும். u1உடைய மதிப்பு தான் u3 u7 u9உடைய மதிப்பு, u2னுடைய மதிப்பு தான் u4 u6 u8னுடைய வேல்யூ. இப்போ இந்த 16 ஸ்கொயர்ஸ்னு வரும்பொழுது ஆரிஜினை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இந்த 16 ஸ்கொயர்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து கிடைக்கும். பெரும்பாலும் இந்த மாடல் ப்ராப்ளம் தான் எல்லா யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம். ஹெச்னுடைய வேல்யூ ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 8x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஐன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஜே 8ig பிகாஸ் எஃப் ஆஃப் ஐஹெச் கமா ஜேஹெச்னு இருக்கா. ஹெச்னுடைய வேல்யூ ஏன்னா 1 லென்த்தில் வந்து அப்போ ஐ கமா ஜேன்னு வரும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 8x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஐ, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 8i ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் வேல்யூ வந்து கிடைச்சிடும். Now applying the formula at u1, u1க்கான பொசிஷன் வந்து u1உடைய பொசிஷன் இது வந்து 0 x equal to -1, இது வந்து y equal to 1. இப்போ -1, 1 ஐனுடைய வேல்யூ -1, ஜேனுடைய வேல்யூ 1 மைனஸ் சொல்லுங்க. இப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட் x equal to 0, x equal to -1, இது y equal to 1. இதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து -1, 1 ஐனுடைய வேல்யூ -1, ஜேனுடைய வேல்யூ 1. இப்போ ஐ இருக்க வேண்டிய இடத்துல -1, ஜே இருக்க வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1, 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1, 1 × 1 வந்து 1, 8 ஒரு மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 8ங்கிற ஆன்சர் கிடைக்கும். 4u1 சென்டர் பாயிண்ட் u1 போன ப்ராப்ளம் மாதிரி இந்த இடம் 0, பவுண்டரி வேல்யூ 0, இந்த வேல்யூ 0. சரி u1னா இது வரைக்கும் தான், u4 வரைக்கும் மட்டும்தான் வரும். இது 0, இது 0, இது u4, இது u2, u2 u4, u1 வந்து 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இப்போ u2 + u4 - 4u1 ஈக்குவல் டு 8. u2வும் u4 ஈக்குவல் போன ஸ்டெப்லேயே பார்த்துருக்கோம். அப்போ u2 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. 2u2 - 4u1 ஈக்குவல் 8. இது 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது u2 - 2u1 ஈக்குவல் டு 4. எங்கே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், u2வும் u4 ஈக்குவல், u4 u2ன்னு மாத்திரம். இப்போ 2u2 - 4u1 ஈக்குவல் டு 8. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா u2 - 2u1 ஈக்குவல் 4.
அடுத்தது u2ங்கிற இடத்துல வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். u2க்கான பொசிஷன் இது y = 1, y ஆக்சிஸில் எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 0, அதனால் என்ன வரும் 0, 1. இது ஐனுடைய வேல்யூ 0, ஜேனுடைய வேல்யூ வந்து 1. இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு 0 கூட எதை பெருக்கினாலும் வந்து 0 ஆகிடும். அதனால் 0 u2 ஸ்டாண்டர்ட் 5 u2வை 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். -4u2 பவுண்டரி கண்டிஷன்ஸ். இந்த இடம் வந்து 0, ஆனால் இந்த இடத்துல u1 இருக்குது, u3 இருக்குது, u5 இருக்குது. u1 u3 u5 மூணுமே வந்து ஈக்குவல். சாரி, u1 u3 வந்து ஈக்குவல், u5 வந்து டிஃப்ரெண்ட். இப்போ என்னவாகும், u3 = u1, இப்போ 2u1 -4u2 ஆர்டர் பிரகாரம் எழுதியிருக்கு. அடுத்தது u5 = 0. So applying the formula at u5, u5 and r multiply -4u5 u5ங்கிறது ஆரிஜினில் இருக்குது 0, 0. ஐனுடைய வேல்யூ 0, ஜேனுடைய வேல்யூ 0, அதனால் இந்த இடம் வந்து 0ன்னு மாறிடும். -4u5 இந்த சைடு இருக்கிறது u4, u6, u2, u8. இது எல்லாமே வந்து ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்னா u2 = u4 = u6. we already found this. இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது 4u2 அப்படின்னு வந்து கிடைக்கும். -4u5 = 0. 4ஆல் டிவைட் பண்ணும்பொழுது u2 - u5 வந்து கிடைக்கும். இப்போ எதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது, u1 கண்டுபிடிக்கணும், u2 கண்டுபிடிக்கணும், u5 வந்து கண்டுபிடிக்கணும். இதில் எது மிஸ் ஆகுதுன்னா u1 வந்து மிஸ் ஆகுது. அதனால் 0 × u1ன்னு எழுதலாம். rearrange the equations. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்கேன், 0 × u1 + u2 - u5. இது ஆஸ் யூஷுவல், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் 3 அன்னோன்ஸில் இருக்குது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா u1 உடைய வேல்யூ -3, u2 உடைய வேல்யூ -2, u5 உடைய வேல்யூ -2. அந்த u1 u2 u5 u1 உடைய மதிப்பு தான் u3 u7 u9க்கான வேல்யூ, u2 உடைய மதிப்பு தான் u4 u6 u8க்கான வேல்யூ, u5. இப்போ 9 அன்னோன்ஸுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? Thank you so much for your listening and have a great day.